Hi friends, welcome to Tasty Cooking. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இப்போ லீவில் வீட்டில் இருக்காங்க. ஸோ ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது குவிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக திரும்பவும் செய்ய சொல்லி கேட்பாங்க. வாங்க இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பேபி கார்ன் எடுத்துக்கோங்க. முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பவுலில் தண்ணியை சூடு பண்ண வச்சுருக்கோம். சுடு தண்ணியில் பேபி கார்ன் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். கோட்டிங்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பவுலில் 1/4 கப்பு கார்ன்ஃப்ளோர், 3 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 3 டேபிள் ஸ்பூன் ஆட்டா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் வினிகர், தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இது போல் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பேபி கார்ன் எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். பேட்டரில் கோட் பண்ணிடுங்க. கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். கார்ன்ஃப்ளெக்ஸை நல்லா பிடிச்சிடலாம். பேபி கார்னில் கோட் பண்ணிக்கலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா சேர்த்துடலாம். பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌனாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு குக் பண்ணிவிடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌனாக கலர் மாதிரி வந்திருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் மீதி இருக்கிற பேபி கார்ன்ஸையும் ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் திரும்பவும் செய்ய சொல்லி கேட்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.